ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 466 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த டியூமல் டு இயர்ஸ் ஜர்னிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஆஷுரா இந்திராவை நினச்சி வருத்தப்படுவான், நிறைய மாறிட்டாரு, எல்லாத்துக்கிட்ட இருந்தும் தன்னை அணியப்படுத்திக்கிறாருன்னு. டைசோ வந்துட்டு இங்க இருக்கேன்பா. ஆசுரா டைசோ இங்க என்னன்பா, ட்ரெயின்லாம் முடிஞ்சுதான்னு கேட்கவும் ஆஷுரா அதுக்கு என்ன அண்ணாதான் நினைச்சு எடுத்துக்க போறாருனா நான் கொஞ்சம் பின் தங்கி இருக்கல என்ன பிரச்சனைன்பா. டைசோ அப்படியே அங்கவும் எனக்கு பெரிய அளவுல ப்ரெஷர் இல்லைன்ட்டு என்னன்னு கேட்பான் ஆஷுரா. டைசோ நீ எனக்கு ஒன்று செய்யணும்பா. இதுக்கப்புறம் டைசோ இங்க இருக்க சில மரங்களை 1 இன்ச்சுவால வெட்டுறேன்பா. ஏன்னு கேட்பான் ஆஷுரா. டைசோ இதை கொஞ்சம் கிளியர் பண்ணா ஃபீல்டுக்கு போற பாதை ஷார்ட் ஆகும், என் அம்மாவுக்கு ஈஸியா இருக்கும், உன்னால பண்ண முடியும்லன்னு கேட்பான். ஆஷுரா அவ்வளவுதானா, நான் பாத்துக்கிறேன்ட்டு ஹெல்ப் பண்ணுவான். மரங்களை வெட்டினதுக்கு அப்புறம் டைசோ உதவிக்கு நன்றி சொல்லுவான். ஆஷுரா இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லைன்பான். இதுக்கப்புறம் இந்திரா டைசோவை கட்டி தூக்கிட்டு வந்திருப்பான். இதை பார்த்து ஆஷுரா ஷாக் ஆகி டைசோ அண்ணா எதுக்கு இது பண்றீங்கன்னு கேட்பான். இந்திராவோட கண்களை பார்த்து ஆஷுரா அப்படி நின்றுவான். இந்திரா இதோ இங்க இருக்கவன் தான் தேவைக்காக மரத்தெல்லாம் வெட்டியிருக்கான், இங்க இருக்க எல்லாமே எல்லாத்தோட உடமையும் தான், அப்புறம் நீயும் அவனை போல கில்ட்ல இருக்க ஆஷுரான்பான். ஆஷுரா நானுமான்னு கேட்பான். இந்திரா நீ ஈஸியா ஏமாறக்கூடியவன், இதோ இவன் உன்னை ஏமாத்தி பயன்படுத்திக்கிட்டான்பா. ஆஷுரா அப்ப அந்த பாதையை கிளியர் பண்ணணும்னு கேட்டது பொய்யான்னு கேட்பான். டைசோ என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து சீக்கிரம் தேவைப்பட்டுச்சு, மன்னிச்சுக்க ஆஷுரா, ஒன்னையும் தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து விட்டன்பா. ஆஷுரா நீ உண்மையை சொல்லிருக்கலாமே, நான் நின்சுவை பயன்படுத்திருப்பேன்பா. டைசோ அம்மா நின்சுவை வெறுக்கிறாங்க, என் அம்மா அந்த உலகத்துக்கு நின்சு தேவையில்லைங்கிறாங்கன்பா. இதை கேட்ட இந்திரா நீ அதை நம்பல இங்க எல்லாம் மேட்டர் இல்ல, சட்டம் தான். ஆஷுரா உனக்கு இதை பத்தி தெரியாதுல, அப்புறம் இந்த ஒரு தடவை தான் உன்னை மன்னிப்பன்பா. ஹாகரோமோ இந்திரா இதை நீ தான் பெருசு பண்ற மாதிரி தெரியுது, எல்லாரும் தப்பு செய்யறதுதான், மக்களுக்கான நியாயத்தை வழங்க விவேகம் வேணும்பாரு. இந்திரா எனக்கு தெரியும்பா, இருந்தாலும் குற்றங்கிறது நடந்திருக்கு, அதுக்குன்னு ப்ராப்பர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, அப்பதான் எதிர்காலத்துல நடக்க போற குற்றங்களுக்கு எதிராக அது செயல்படும்பா. ஆஷுரா அண்ணான்பா. ஹாகரோமோவும் எதுவும் செய்ய முடியாம நிப்பாரு. நைட் ஆயிருக்கும், டைசோவை சிறையில் அடிச்சிருப்பாங்க. ஆஷுரா வரவும் அதை பார்த்து ஷாக் ஆவான். இரவனை கூட்டிட்டு போறேன்ட்டு இதுக்கான முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்ட்டு வெளியே கூட்டிட்டு வருவான். வெளியே இருக்க இந்திரா ஆஷுரா அவங்க கூட சேர்ந்து என்ன பண்றேன்னு கேட்பான். ஆஷுரா வேற பக்கம் இருந்து பாருங்க, அவன் தப்பான விஷயத்துக்காக இது ஒன்னும் செய்யலையன்பான். இந்திரா சட்டம்ங்கிறது சட்டம் தான்பான். ஆஷுரா இவங்கிட்ட இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கலையான்னு கேட்பான். இந்திரா இதை நீ முடிவு செய்யக்கூடாது ஆஷுரான்பான். ஆஷுரா ஏன்னா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நீ கிளம்புன்பான். ஆஷுராவுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு டைசோ கிளம்பிடுவான். இந்திரா நீ சட்டத்தை உடைக்க போறீனா அவனுக்கு பதிலாக பனிஷ்மெண்ட்டை நீ ஏத்துக்கன்ட்டு அட்டாக் பண்ணுவான். டாச் பண்ணிட்டு ஆஷுரா இதை நிறுத்திக்கங்க அண்ணான்பான். இந்திரா வாயிலே மிதிப்பான். இந்திரா எதுக்காக சட்டம்ங்கிற சிஸ்டத்தை வச்சிருக்கன்னு தெரியுமா, நின்சியோட சக்தி நமக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியுமா, அந்த கேள்விகளுக்கான பதில உனக்கு நீயே கொடுத்துக்க முடியலனா நீ நான் சொல்றதை கேட்கணும், எனக்கு கட்டுப்படணும், உன்னை நீயே அமைதிப்படுத்திக்கிட்டு போயிடுவான். ஆஷுரா அண்ணான்பா. இதெல்லாம் ஹாகரோமோ ஓரமா வந்து பார்த்திருப்பாரு. அடுத்த நாள் ஆஷுரா ஷீரோவை அடக்கம் பண்ண இடத்துல ப்ரே பண்ணிட்டு இருப்பான். ஹாகரோமோ வரவும் அப்பான்பா. ஆஷுரா இன்னைக்குதான் ஷீரோ செத்தான், அன்னைக்கு மட்டும் ஷீரோவும் அண்ணனும் இல்லைனா நான் செத்துருப்பேன், நான் இன்னைக்கு உயிரோட இருக்க காரணம் அவங்க பலம்தான்பான். ஹாகரோமோ கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒரு மென்மையான இதயம் இருக்கு, இந்திராவோட கம்ப்ளீட் ஆப்போசிட் அன்பாரு. ஆஷுரா அண்ணன் ஜீனியஸ், அவர்கிட்ட அதீத சக்தி இருக்கு, கூடவே என்ன வேணா தனியா பண்ணலான்பா. ஹாகரோமோ அதுல துல்லியமானது ஏன், அவன் கண்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பாரு. இந்திரா நான் நினைக்கிறதான்ட்டு உட்காந்து அதை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குன்பா. ஹாகரோமோ மனசுக்குள்ள நினைச்ச போலவே இந்திராவோட கண்கள் இவன் மேல வேலை செய்யலன்னு திங்க் பண்ணுவாரு. ஆஷுரா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். ஹாகரோமோ இந்திராவோட கண்கள்ல ஒரு அசுரத்தனம் இருக்கு, அதை என்னாலும் கூட புரிஞ்சுக்க முடியல, அவனோட கண்களை பாக்குற பையன் அம்மாவோட கண்களை பாக்குற போல இருக்குன்பாரு. ஆஷுரா ஒருவேளை அண்ணனால மற்றவங்க பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்க முடியுமா இருக்கலான்பான். ஹாகரோமோ என்ன மாதிரின்னு கேட்பாரு. ஆஷுரா வருங்காலத்தை பத்தினதா, லைக் நின்சுவோட ஐடியல் வெர்ஷன் இல்லனா எதிர்காலம், என்கிட்ட சரியான இல்லாதனால எனக்கு தெரியல, ஆனா அன்னைக்கு எனக்கு பிரச்சனைங்கிறப்ப அண்ணன் வந்து நின்னாரு, அவர் நல்ல மனுஷன், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவரோட இதயம் மாறலிங்கிறத நான் நம்புறேன், அப்புறம் நான் கடினமா பயிற்சி பண்ண போறேன், அண்ணன் நம்பி இல்லாத ஒருத்தனா இருக்க போறேன்பான். பிரசன்ட் ஹாகரோமோ அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு எனக்கு 2 பசங்க கிடைச்சாங்கிற விஷயத்த. அப்போன்பாரு ஹாகரோமோ சக்சஸரோட நேம் சொல்ல போறோன்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க. மாஸ்டர் இந்திராவா ஆஷுராவாங்கிற இடத்துல மாஸ்டர் இந்திராவா தான் இருக்கும், அவரு தான் நின்சுல தேர்ச்சி பெற்றிருக்காருங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. நின்சுவோட சக்சஸரை சொல்ல போறேன்ட்டு தனித்தனி ஸ்க்ரோல் கொடுப்பாரு. ஆஷுரா அவன் ஸ்க்ரோலை பார்த்துட்டு அப்பா அது என்னன்னு கேட்பான். ஹாகரோமோ நான் என் அம்மா கூட சேர்ந்து பேட்டில் பண்ணதுக்கு அப்புறம் 9 டெய்ல்டு பீஸ்ஸை ஒவ்வொரு பதிக்கு ஸ்கேட்டர் பண்ணி விட்டேன். பேட்டில் நடந்த சேதங்கள்ல நானும் என்னோட பியூப்பிள்ஸும் சேர்ந்து நிறைய விஷயங்களை சீரமைச்சோம், ஆனா 2 இடம் மட்டும் மிச்சமா இருக்கு, அந்த 2 இடங்களுக்கும் என்ன விஷயங்கள் தேவைங்கிற
என்னங்கிறத பார்த்து நீங்களா முடிவெடுத்து அந்த லேண்ட்ஸை சரிப்படுத்தணும். உங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நின்ஷுவை யார் கையில ஒப்படைக்கிறதுங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன் பாரு. ஃபுட்டாமில்லாட் ஹாகரோமோன் பாரு. ஆஷுரா, அப்பா நின்ஷுவை இன்ஹெரிட் பண்ற அளவுக்கு எங்கிட்ட திறமை கிடையாது, எனக்கு அது வேண்டவும் வேண்டாம். அண்ணனுக்கு உதவுறதுலயே எனக்கு சந்தோஷம்பா. நீங்க இங்க இருந்து வெளியே போய் உலகத்துக்கு என்ன செய்ய போறீங்க நான் தீர்மானிக்கணும். அதுல இருந்து வர அவுட்கம பாக்குறப்பதான் சரியாகும் பாரு. ஆஷுரா இந்திரா போற வழியில ஆஷுரா அப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு கேட்பான். இந்திரா அப்பா எதுக்கு பண்ணாருன்னு உனக்கு புரிய வரும்பா. ரெண்டு பேர் செப்பரேட் பார்ட்ஸ்ல போவாங்க. தூரத்துல ஹாகரோமான் காமாமாரு இருப்பாங்க. காமாமாரு இளையவன் மென்மையானவனா கைண்ட் ஹார்ட் கொண்டு இருக்கான். ஆனா எல்டர் ஒன் ஷரிங்கானோட சக்தி அடைஞ்சிருக்கவன்ல. ஆனா இறுதியில கன்சிடரேஷன்லாம் தாண்டி இளையவன் வீடு திரும்பாம இருக்கலான்கும். ஹாகரோமோ அது நடக்கிறப்ப பாத்துக்கலான்னு பாரு. காமாமாரு இது மூலமா எதை தேர்வு செய்ய பாக்குறேன்னு கேட்கும். ஹாகரோமோ அது டெஸ்டும் இல்ல ஒன்னும் இல்ல. மூத்தவன் சிறந்து இருக்கான். ஆனா அவன் சக்தி காரணமா அன்பு மேல அவனுக்கு நம்பிக்கையே இல்ல. இளையவங்கிட்ட சேம் ஸ்கில் இல்ல, ஆனா அதீத அன்பு இருக்கு. நின்ஷு இந்த உலகத்துல அதீத இன்ஃபுளுன்ஸோட இருக்க போது. நின்ஷு அதோட உண்மையான ப்ராப்பர் பாதைக்கு போக சக்தி அன்பு ரெண்டுமே தேவை. என் பசங்க இந்த ஜேர்னில வளரணும், கூடவே நின்ஷுவை ஒன்றா வளர்க்க கத்துக்கணும். அதான் என் ஆசைன்பாரு. ஆசுரா போற வழியில அப்படியே ஸ்டாப் ஆகி இங்கதான் இருக்குன்னு தெரியுது வெளியே வான்பா. நான் தான்கிறத எப்போ கண்டுபிடிச்சிட்டியான்ட்டு டைஸோ வெளியே வருவான். நீ ஓகே வாங்குவோம் விஸ் பண்ணிட்டு பாக்கறில நல்லாதான் இருக்குன்ட்டு அன்னைக்கு உதவுனதுக்கு நன்றின்பான். அதெல்லாம் ஒன்னும் வேணாம், இங்க என்ன பண்றேன்னு கேட்பான். டைஸோ நீ எனக்கு உதவுனதுக்கு அப்புறமா பின்னால இருக்க மலை கிராமத்துல போய் ஒரு குடிசையில வாழ்ந்தான். அப்புறம் காசுகான் எடாஷி வந்தாங்கன்பான். பாஸ்ட்ல ஆசுரா ஜர்னிக்கு போறான். நின்ஷுவோட அடுத்த சக்சஸர் யாருன்னு தீர்மானிக்கிறது அதான்பாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே என்னால அப்படியே இருக்க முடியல, அதான் உனக்கு உதவி செய்ய வந்தான்பான் டைஸோ. ஆசுரா ஆனா உன் அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லையன்பான். டைஸோ அவங்க நல்லா ஆயிட்டாங்க, அந்த மருந்து நல்லா வேலை செஞ்சிருக்கும் போல, நார்மல் ஆயிட்டாங்க, நான் உன்னை பத்தி சொன்னேன் அதான் உனக்கு போய் உதவ சொன்னாங்கன்பான். ஆசுரா உங்க அம்மாவுக்கு தான் நின்ஷு பிடிக்காதே, அப்புறம் ஏன்னு கேட்பான். இங்க பாரு நின்ஷுவை வெறுக்கிறதுக்கு முன்னால ஒரு மனுஷனோட கடமைங்கிறது முன்னால வரும்லன்பான் டைஸோ. ஆசுரா இங்க பாரு நான் இங்க சீக்கிரமாலாம் வரமாட்டேன், எப்படி நான் வரக்கு முன்னால அண்ணன் வந்துருவாரு, அப்புறம் அப்பாவுக்கும் வேற வழி இருக்காது நான் வரலைங்கிறனால, அண்ணனை சக்சஸர் ஆக்கிடுவாருன்பான். டைஸோ அப்படியா எப்பவும் போலதான் இருக்க, எங்க போலான்னு இருக்கீன்னு கேட்பான். ஆசுரா ஆமால எங்க போகணும்னு யோசிக்கிறப்ப டைஸோ உங்க அப்பாவே ஒரு இடம் சொன்னார்ல, அங்க இருக்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு, அங்க இருக்க பேட் திங்ஸ்ல நீ ஏன் போய் உதவக்கூடாதுன்னு கேட்பான். ஆசுரா ஆமால சரி நானே இப்ப அங்க ஃபிகர் அவுட் பண்றேன்பான். டைஸோ அப்படின்னா போய் பார்க்கலான்பான். பனிப்புயல சமாளிச்சு போவாங்க. இதுக்கப்புறம் பாலைவனத்துல போவாங்க. டைஸோ இன்னும் ரொம்ப தூரம் இருக்குன்பான். ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறப்ப டைஸோ தண்ணி குடிப்பான். ஆசுரா இன்னத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கணுமே மேப் படின்பான். போற வழியில தண்ணி தீர்ந்து போயிருக்கும். ஆசுரா ப்ராப்ளம் இல்லைன்பான். டைஸோ என்னால வாட்டர் ஜுட்ஸு பண்ண முடியாதுலன்பான். இல்ல என்னால செய்ய முடிஞ்சல வின் ஜுட்ஸு மட்டும்தான்பான் ஆசுரா. டைஸோ அப்புறம் எப்படின்னு கேட்கவும் ஆசுரா டிவைன் ட்ரீ பக்கத்துல இருக்குன்பான். டைஸோக்கு புரியாது. ஆசுரா என்னால அதை உணர முடியுது, அப்பா சொல்லிருக்காரு டிவைன் ட்ரீல இருந்து தான் நின்ஷு சக்கரா வந்ததா சொல்லிட்டு ஓடுவான். ஏன்ட்டு டைஸோவும் வருவான். கிராமத்தை பார்த்துட்டு வந்துட்டும் போலன்பான். போற வழியில டைஸோ எவ்வளவு பெரிய தரிசு காலத்துக்கு நடுவால ஒரு வளமான கிராமமா, அப்படி என்ன உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்கும் ஹாகரோம சொன்னபடின்னு கேட்டு வரப்ப ஆசுரா அப்படி நின்றுவான். என்னாச்சுங்கவன் சுத்து போட்டாங்கன்பான். ஷாக்காவான் டைஸோ. கிராமத்து மக்கள் வெளியே வருவாங்க. யாரா நீன்னு கேட்பாங்க. நாங்க டிராவலர்ஸ் சொல்லி பாப்பா. ஆசுரா இப்பெல்லாம் அதிக திருடங்க வரதா சொல்லுவோம். ஆசுரா நம்புங்க நாங்க திருடங்க இல்லைன்பான். ஆசுரா டைஸோவை மரத்துக்கு போக சொல்லுவான். இங்க பாருங்க எனக்கு சண்டை போடுற நோக்கம் இல்லைன்பான். கண்ணா அப்படின்னா இங்க இருந்து போயிருன்பா. பின்னால அந்த ஒருத்தன் தாக்க வரவும் ஆசுரா நகர்ந்துருவான். கண்ணா மேல பட்டுரும். ஆசுரா என்னாச்சுன்னு பார்க்க போவான். கண்ணா தொடாதேன்பா. ஆசுரா அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஹீல் பண்ணுவான். காயம் ஆறாத பார்த்த கண்ணா அமேசிங்ன்பா. என்ன சலசலப்புன்ட்டு அந்த கிராமத்தோட எல்டர் வருவாரு. இதுக்கப்புறம் விருந்து வைப்பாரு. டைஸோக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இது எல்லாமே நாங்க சாப்பிடலாமான்னு கேட்பான். எல்டர் சாப்பிடுங்கன்ட்டு முரட்டுத்தனமா நடந்திருப்பாங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்பாரு. ஆசுரா பரவாயில்ல, ஆனா சுத்தி இருக்க தரிசு நிலத்துக்கு மத்தியில இப்படி வளமான நாட பாக்குறதுக்கு அதிசயமா இருக்குன்பான். எல்டர் இந்த கிராமம் ஸ்பெஷல்பாரு. ஸ்பெஷலான்னு கேட்கவும் எல்டர் எந்திரிச்சு இங்க இந்த இடமே எதுவும் செய்யறக்கு இல்ல, ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ட்டு போயிருவாரு. விடிஞ்சிருக்கும். வெளியே ஆசுராவை பார்த்துட்டு நேரத்துல இண்டஸ்ட்ரியா இந்த ஊர்ல சாப்பாடு தண்ணி எல்லாமே டேஸ்டா இருக்குப்பா, கூடவே நீ காப்பாத்தின பாரு பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா, இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்பான். ஆசுரா நீ சொல்றது செய்தான், ஆனா என்னால உணர முடியுதுன்பான். டைஸோ அதைன்னு கேட்கவும் சக்கரான்பான். டிவைன் ட்ரீ அங்கதான் இருக்கான்னு கேட்பான். ஆசுரா இருக்கலான்பான். போற வழியில தடுப்பாங்க. காட்ஸ் வந்துட்டு எங்கடா போறீங்கன்னு கேட்கவும் மலைக்கு போகணும்பான். காட்ஸ் கூடாது, லாடெல்லர் அங்க யாரையும் போக கூடாதுன்னு இருக்காருன்பான். டைஸோ அப்படிங்கவும் காட்ஸ் கிளம்ப சொல்லுவாங்க. டைஸோ எடுத்துட்டு போயிருவான். சந்தேகம் படும்படியா இருக்குன்பான். ஆசுரா ஆஃப்டர் ஆல் பிரச்சனை இருக்கும் போலயன்பான். கண்ணாவை பார்த்துட்டு நீ நேத்து பார்த்த பியூட்டிலன்ட்டு டைஸோ அங்க கொஞ்ச நாள் இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம், அதனால எங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுவேன்னு நம்புறேன். இவன் பேரு ஆசுரா, என் பேரு டாய்ங்கும் போது கண்ணா அவனை தள்ளி விட்டு ஆசுரா கிட்ட போவா. என் பேரு கானா, நீங்க டாக்டரான்னு கேட்பா. ஆசுரா நிஜமா டாக்டர்லாம் இல்லைன்பான். டைஸோ ஹீல் பண்ணதுக்கு கேட்கறியா, அவனுக்கு நின்ஷு தெரியும்பான். கானா நின்ஷுவா உங்களால நோய்களையும் குணப்படுத்த முடியுமான்னு கேட்பா. நோயான்னு கேட்டுட்டு டைஸோவை பார்ப்பான். ஆசுரா கானா என் கூட வாங்கன்னு கூட்டிட்டு போவா. இடத்த ரீச் ஆகவும் ஆசுரா என்னதுன்னு கேட்பான். கானா மெடிக்கல் கிளினிக், எங்க அம்மாவோட நோயை குணப்படுத்துறீங்களான்னு கேட்பா. ரொம்ப நாள் அன்கான்சியஸா இருக்கிறதா சொல்லுவா. ஆசுரா கையை தொட்டு பார்த்துட்டு மனசுக்குள்ள ஸ்ட்ராங் சக்கர சென்ஸ் ஆகுது. டிவைன் ட்ரீயா இருக்குமோன்ட்டு ட்ரை பண்ணுவான். என் சக்தியால இந்த நோயை குணப்படுத்த முடியாதுன்றுவான். சாரி கேட்கவும் கண்ணா வருத்தப்படுவா. இவங்க எல்லாருமே உங்க அம்மாவை போல இருக்கவங்க தானான்னு கேட்பான். கண்ணா ஆமான்பா. டைஸோ இங்க வந்து பாரு ஆசுரான்பான். ஏகப்பட்ட பேத்த புதைச்சு வச்சிருப்பாங்க. கிரீப்பியா ஃபீல் ஆனது இப்பதான் ஏன்னு புரியுதுன்பா டைஸோ. இவங்க எல்லாருமே இதே நோயால பாதிக்கப்பட்டவங்களான்னு கேட்பான் ஆசுரா. கானா ஆமான்பா. ஆசுரா வேற வழி இல்ல நான் போகணும்பான். ஆசுரா காட்ஸ் இருக்க இடத்துக்கு போவான். நீயாங்குவோம் ஹேண்ட் சைன்ஸ் பண்ணிட்டு ஆசுரா இப்ப நீங்க தூங்க போங்கடான்பான். காட்ஸ் என்னடா பண்றேன்னு கேட்பாங்க. தோஜுட்சுக்கான ஹேண்ட் சைன்ஸ் என்னன்னு பாப்பான். அடிச்ச சத்தம் கேட்கும், விழுந்து கிடப்பானுங்க. டைஸோ
டைஸோ இது ஈஸியா இருக்குன்பா. டைஸோ கண்ணாதான் அடிச்சு போட்டிருப்பாங்க. தலைவன் சமாளிச்சு சிரிப்பான். குகையை கண்டுபிடிச்சு உள்ள போவாங்க. உள்ள டீப்பா போனதுக்கப்புறம் டைஸோ என்னது இதுன்பா. கண்ணா உள்ள எப்படி இருக்கும்ல நான் நினைச்சு பார்க்கல. டிவைன் ட்ரீயை பத்தின வதந்திகளை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனான்பா. இன்னும் டீப்பா உள்ள போயிட்டு டைஸோ இதுன்பா. ஆஷுரா டவுட்டே இல்ல டிவைன் ட்ரீ தான்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஷுராஸ் டெசிஷன்ங்கிற எபிசோட தான் ஆட்டோ ஷிப் அடுத்து பார்க்க போறீங்கன்னு ஹாகரோமோ.